வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000. இப்போ உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலியமா பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் புதிய விண்ணப்பங்கள் உள்ளே வரவேற்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2023 நடைபெற்ற கேம்பில் நிறைய பேர் ரிஜெக்ட் ஆனாங்க. ஸோ அவங்க எல்லாமே இப்போ மறுபடியும் மேல்முறையீடு பண்ணி ரிஜெக்ட் ஆன நிறைய பர்சன் இப்போ நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த வண்ணத்தில் இவங்களுக்கெல்லாம் கம்பல்சரி 1000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்காது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த உரிமை தொகை யாருக்கெல்லாம் கிடைக்காதுங்கிறது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர்களுக்கு கண்டிப்பாக 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிப்பவர்கள் ரேஷன் கார்டில் சரியான முகவரி இருக்கிறதா என சரிபார்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் முரண்பாடு இருந்தால் அதிகாரிகள் ஆய்வு செய்யும் பொழுது சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு கிளியராகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். என்னன்னா நீங்கள் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் வீடு தேடி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களோட ஸ்டாலின் திட்டம் அந்த கேம்புக்கு போய் தான் நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களே அதை ஃபில் பண்ணியும் கொடுக்குறாங்க. இல்லைனா நீங்கள் வாங்கி நீங்கள் கூட ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? சப்போஸ் அவங்க ஃபில் பண்ணியிருக்காங்களே அதை வாங்கி ஜஸ்ட் அதில் உள்ள அட்ரஸ் அது மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், உங்களுடைய அட்ரஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பராக இருக்கட்டும், குடும்ப அட்டை எண்ணாக இருக்கட்டும், எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகேவா? அதில் ஏதாவது முரண்பாடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1000 ரூபாய்ங்கிறது கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆய்வின் போது உங்களை அப்போ அவங்க எதை வச்சு கான்டாக்ட் பண்ண முடியும், அதனால் அதை சொல்கிறாங்க. ஸோ இனி உள்ள பர்சன்ஸ் அதை கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே போல் அதில் குடும்ப வருமானம் இருக்கு இல்லையா, குடும்ப வருமானம் உள்ளிட்ட தகவல்களை மறைச்சி நீங்கள் விண்ணப்பம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த விண்ணப்பம் விசாரணையின் போது நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அங்கே குடும்ப வருமானம்னு கீழே ஒரு தனியாக ஒரு ஷெடியூல் கொடுப்பாங்க. அந்த இடத்துல குடும்ப உறுப்பினர்களை போட்டு அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்களுடைய மாத வருமானம் என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் சரியான பதில் அந்த இடத்துல கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறாங்க. சப்போஸ் விசாரணையின் போது அது நீங்கள் தவறான ஆண்டு வருமானமோ இல்லை மாத வருமானம் தவறாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் பார்க்குற வேலையை மறைச்சி நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விசாரணையின் போது நிராகரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்மையில் அரசு பணியில் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினர் விண்ணப்பித்திருந்தால் அவர்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்காது. அதாவது இப்போ ரீசெண்ட் டேஸில் ஏதாவது கவர்மெண்ட் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 1000 ரூபாய்ங்கிறது கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, ஆல்ரெடி அவங்க அப்ளை பண்ணும்போது என்னுடைய குடும்ப அட்டை எண்ணெலாம் தவறாக போட்டிருக்காங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பீங்க. அதுக்காக தான் இது சொல்லப்படுது. என்னென்னா உங்களுடைய அட்ரஸ் இதில் கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஆய்வு செய்ய வரக்கூடிய விவோ இருக்காங்களே அவங்க விசாரணை பண்ணி அதை திருத்தம் பண்ணிப்பாங்க. இது முன்னால் கள ஆய்வுன்னு சொல்லி நடத்தப்பட்டது. ஸோ இந்த முறை அவங்க எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அதனால தான் விண்ணப்பத்தை இது வரைக்கும் உள்ளது இருக்கட்டும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை அப்ளை பண்ணுறவங்க கரெக்டாக கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னால் வரைக்கும் சில தகவல் தவறாக போயிருக்கு. ஸோ அதுக்கு என்ன அவங்க மாற்று சொல்யூஷன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதே போல் நீங்கள் அடிக்கடி கேட்குற ஒரு தகவல், எனக்கு இன்னும் எஸ்எம்எஸ் வரலை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எஸ்எம்எஸ் எப்படின்னா ஃபஸ்ட் எஸ்எம்எஸ் சில பேருக்கு சம் டெக்னிக்கல் இஷ்யூவால் வராமல் இருந்திருக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திருப்பி உங்களுடைய விண்ணப்பம் சரியான, அதாவது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் 45 நாட்கள் முடிஞ்ச விண்ணப்பம்லாம் இருக்குது இல்லையா, ஜூலை 15 அந்த கேம்ப் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ 15 நாள் முடிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் எஸ்எம்எஸ் இப்போ வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் யாராவது எடிட்டிங் ஆப்ஷன் பண்ண மாதிரி இருந்தால் அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய மனு என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய மொபைல் மூலயமா. ஸோ அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இது மாதிரி வீடியோ தான். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கூட கொடுக்குறேன், நீங்கள் உள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நீங்கள் இந்த லிங்க் கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அந்த வெப்சைட்டு உள்ளார போயிட்டு அங்கேருந்து மக்களுடன் முகவரி துறைன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் போயிட்டு கனெக்ட் ஆகும். ஸோ கனெக்ட் ஆனது நீங்கள் நான் சொன்ன ஸ்டெப் வச்சு போகும்போது நிறைய பேருக்கு டூ நாட் நத்திங் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அது ஏன் அப்படி வருதுன்னா அவங்களுக்கு கள ஆய்வு முடிஞ்சு ஓகேயான விண்ணப்பங்கள், நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டும்தான் அது உள்ளே கொடுக்குறாங்க. இப்போ கரண்ட்டில் பரிசீலனையில் தான் இருக்குது உங்களுடைய விண்ணப்பம் அப்படிங்கிறதுனால அதில் இன்னும் ஷோ பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் அவங்க ஒர்க்கை முடிச்சிட்டாங்க, அதாவது இந்த உங்கள் விண்ணப்பம் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் சரி தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றாலும் சரி அதை பற்றின டீட்டெயில்ஸ் சேவ் ஆகக்கூடிய இடம் அதுதான். நிறைய பேர் எதுவுமே காட்டல அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னும் உங்கள் விண்ணப்பம் பரிசீலனை முடியல, அதனால தான் இதுவரை காட்டல. இது குறித்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கேளுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? நன்றி.